முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1971ஆம் ஆண்டிலே மதுக்கடைகளை திறந்தாலும் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து 1974ஆம் ஆண்டிலே முழு மதுவிலக்கை இங்கே அமல்படுத்தினார். எனவே இது நீண்ட காலமாக பேசப்படுகிற எல்லா கட்சிகளுக்கும் ஏற்புடைய ஒரு விஷயம்தான். ஆனால் இன்றைக்கு ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை எடுக்க வேண்டி இருக்கிறது? தமிழ்நாடு இந்தியாவிலே பல பிரச்சனைகளை பல விதங்களிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. கல்வி வளர்ச்சியா தமிழ்நாடு தான் முதலிடம், பொருளாதார வளர்ச்சியா தமிழ்நாடு தான் முதலிடம், பெண்களுடைய கல்வியா தமிழ்நாடு தான் முதலிடம். எப்படி ஐநா சபையினுடைய வளர்ச்சி குறியீடுகளிலே 13 குறியீடுகளிலே தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடத்தை பெற்றிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களுடைய தலைமையிலான இந்த ஆட்சி தமிழ்நாட்டை 13 குறியீடுகளிலே முதலிடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் அத்தகைய பெருமையோடு இருக்கின்ற தமிழ்நாட்டிலே மது குடியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இந்தியா முழுவதும் மது அருந்துகிற ஆண்களுடைய சதவீதம் 22% என்று மதிப்பிடப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிலே 32% இருக்கிறது. இந்தியா முழுவதும் விதவைகளுடைய எண்ணிக்கை 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 6.4% என்றால் இங்கே 9.7%, ஏறத்தாழ 10% அளவுக்கு இருக்கிறது. இந்தியாவை விட விதவைகள் அதிகமாக தமிழ்நாட்டில் இருப்பதற்கு என்ன காரணம் என்று நாகப்பட்டினத்திலே இருக்கின்ற ஒரு அமைப்பு, கலங்கரை என்கின்ற அமைப்பு, விதவைகளை கொண்ட அமைப்பு, அவர்கள் 16 மாவட்டங்களிலே ஆய்வு செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். பாதி பேர் மது குடியர்கள், அவர்கள் கணவர்கள் மது குடியர்களாக இறந்து போன காரணத்தினாலே விதவைகளாகிவிட்டார்கள் என்ற அதிர்ச்சி தரும் தகவலை இன்றைக்கு சொல்கிறார். இத்தகைய சமூக அவலம் தமிழ்நாட்டிலே தொடரக்கூடாது. எனவே இதை கட்டுப்படுத்துவது என்பது வெறும் அரசாங்கம் செய்கிற வேலை மட்டுமல்ல, பாரின அரசுடைய கடமை மட்டுமல்ல, ஒன்றிய அரசுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது என்பதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு இங்கே முன்மொழிந்த தீர்மானங்களில் நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, நமக்கும் பொதுமக்களாகிய நமக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது. அரசியல் கட்சிகளுக்கு, சமூக இயக்கங்களுக்கு, ஆசிரியர் அமைப்புகளுக்கு, தொழிற்சங்கங்களுக்கு இதிலே பொறுப்பு இருக்கிறது. அந்த விதத்தில் நம்முடைய பொறுப்பையும் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய கோரிக்கையை மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் முன்வைக்க வேண்டும் என்கிற விதத்திலே தான் இந்த மாநாட்டை இங்கே நடத்துகிறோம். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பேர் இயக்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த மக்களுக்கான கோரிக்கைகளை மட்டும் முன்வைக்கிற கட்சியாக இல்லை. இன்றைக்கு ஒன்றுபட்ட நிலையிலே தமிழ்நாடு முழுவதும் மக்களை பாதிக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் கையில் எடுத்து போராடுகிற தலைவராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த மது போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு. 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மதுவிலக்குக்காக சங்கம் அமைத்து போராடியவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் 1902ஆம் ஆண்டிலேயே இதற்காக சங்கம் அமைத்து செயல்பட்டு இருக்கிறார்கள். 1900ஆம் ஆண்டிலேயே இதற்காக பத்திரிகை நடத்தி இருக்கிறார்கள். இதற்காக கும்மி பாடல்களை வெளியிட்டு இருக்கிறார்கள். அப்படியான ஒரு நீண்ட வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டின் கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இதை அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுத்தால் மட்டும் போதாது. இங்கே வந்திருக்கிற லட்சம் தாய்மார்கள், இளைஞர்கள், நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை மேலும் மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களிடையே பரப்புரை இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு கொண்டு செல்லும் போது நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மதுக்கடைகளும் மூடப்படும். அதுவரை விடுதலை சிறுத்தைகள் ஓயக்கூடாது என கேட்டு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.